அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவா, அந்த டேயில் எடுத்த விலாக் தான். குட்டி மேடம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க, நானுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஐயோ, நம்ம பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருப்போம், அது பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுது. காலையில் எழுந்திரிச்ச உடனே பயிறு ஊற வைக்கலான்னு ஊற வச்சுருந்தேன். என்ன சொல்கிறது, நேற்று வரைக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு யாரையும் கூப்பிடணுன்னு சொல்லி ஒரு தாட்டே இல்லை. சடனாக பார்த்தீங்கன்னா, சரி அம்மாவையும் அண்ணனையும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காலையிலேயே பயிரெல்லாம் ஊற வச்சுட்டு அவங்களுக்கும் ஃபோன் போட்டுட்டேன். அம்மா வேணாம்மா, ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, பரவாயில்லன்னு சொன்னாங்க. அண்ணனும் அதே தான் சொன்னாங்க, மச்சியும் அதான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது ஃபேமிலியோடு ஒன்றா நோன்பு திறந்தோம்னா நல்லா இருக்கும்ல, அதனால தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடு பயிரை ஊற போட்டுட்டு சப்ஜா சீடை தண்ணியில் போட்டோன்னு வைங்களேன், கொஞ்ச நேரத்துலேயே அதுவுமே ஊறி ரெடி ஆயிரும். கடகடன்னு வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் லேட்டாக தான் இந்த யோசனை வந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த பெட் கவர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டோன்னு வைங்களேன், வீக் டேஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் பெட் கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை துவைக்க போட்டுட்டு, அஃப்ரா குட்டிக்கு கோல்டு சரியாகவே ஆகலை. நானும் ஹாஸ்பிட்டல் போயும் பார்த்துட்டேன். சரி நம்ம வீட்டு கசாயம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சா, கற்பூரவள்ளி, மிளகு, இஞ்சி அதெல்லாம் நல்லா தட்டி கசாயம் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த காஃப் எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்கும். இதோட வெத்தலை ஆட் பண்ணிக்கிடுவேன். வெத்தலை இல்லாதனால இதே போட்டுட்டு கசாயம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். நேற்று ஒரு நாள் கொடுத்தேன், இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராகவே இருந்தா. நான் வந்துட்டு பாப்பாவுக்கு இந்த மெடிசன் கொடுத்து பழக்கினால பழகிடுச்சு. சில பேர் நாட்டு மருந்துலாம் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் எனக்கு தெரியல. ஏன்னா யாராச்சும் கேட்பாங்க கண்டிப்பாக எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு சங்க அளவுக்கு கொடுப்பேன் பாப்பாவுக்கு. இதோட தேன் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இது ஃபுல்லாகவே நான் அஃப்ரா கொடுத்துட்டேன். அஃபீனம்மாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், அவ்வளோதான். பெட் கவர் என்னோட கட்டிலையும் எடுத்தாச்சு, அஃபீனம்மா கட்டிலையும் எடுத்துட்டு எல்லாம் அப்படியே ரொம்பலாம் நீட் பண்ணி விட்டுட்டேன். அதுவும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரும்போது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும்ல, அதனால் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேங்கிட்டு ஹாலையும் பெருக்கி விட்டுட்டு, குட்டி மேடம் வந்து தலைக்கு குளிக்க வைக்கணும். அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா சனிக்கிழமை தராவியா தொழுக போயிருந்தேன்னு சொன்னல, அதோட அம்மா வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. குட்டி மேடமுக்கு சுடு தண்ணியும் போட்டுட்டேன். எல்லார் வீட்லேயும் எல்லார் ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் இருக்கும். நம்ம மனசும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த கசாயம் இவ்வளோ இருந்துச்சுல்ல, இதில் கொஞ்சமாக தண்ணின்ட்டு பார்த்திங்களா, தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாப்பா கொடுத்துட்டு எங்கிட்ட வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன். அப்படியே சர்பத்தும் போட்டு வச்சிடலான்னு நன்னாரி சர்பத் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ரெட் கலர் சர்பத் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்லாம் நம்ம வீடியோ போடணும்ல பார்த்திங்கன்னா, சர்பத் போடுறது, ரோஸ் மில்க் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ரெசிபி கண்டிப்பாக செய்வேன் நான் ஈவினிங் டைமில். அதனால் அதை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ வீட்டில் இல்லாதனால என்னால் அவ்வளோவா செய்ய முடியலல்ல, சரி சண்டே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் டேவாக மாற்றுவோன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமனை ஊற்றிடலாம். அப்புறம் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா சம்டைம்ஸ் குடிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணும்ல, அதனால தான். சப்ஜா சீடு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ஆனால் இவ்வளோ செஞ்சேன், பட் எனக்கு இன்றைக்கி நோன்பு இல்லாமல் ஆயிடுச்சா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கேர்ள்ஸாக பிறந்ததுக்கு ஃபீல் பண்ணுற ஒரே மாதம் பார்த்திங்கன்னா இந்த ரமலான் மாதம்தான். எப்படியும் அந்த 7 நோன்பு நமக்கு வைக்க முடியாமல் போயிடுதான். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ண முடியும், எல்லாம் நம்மளை படைச்ச நேச்சர் அப்படி தான். மற்ற எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது பொண்ணாக பிறந்ததுக்கு, இதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சர்பத்தை நல்லா கலக்கிட்டு ஐஸ் போடலை, அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோன்னு வைங்களேன், செட் ஆயிரும். ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்களா, இந்த ஜில்னஸ்க்கே அவங்களுக்கு நல்லா கோல்டு பிடிக்கிது. அதுவும் நோன்பு டைமில் எங்கிட்டிருந்து தான் சளி பிடிக்குன்னு தெரியாது, அந்தளவுக்கு சளி பிடிக்கும். நிறையாவே போட்டுக்கிட்டேன். என்ன சொல்கிறது, சப்ஜா சீடு, துளசி விதைன்னு சொல்லுவாங்க, சப்ஜா சீடு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான் இல்லை. அம்மா வந்துட்டு லெமன் ஊற்றிலாம் சாப்பிட மாட்டாங்களா, வெறும் சப்ஜா சீடு அந்த எசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு அவங்களுக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. குட்டி மேடம் பாருங்கள், குளிக்க வச்சு அழகாக ரெடி பண்ணி விட்டேன். அந்த கஷாயம் குடித்தோடனே ஒரு வாமிட் எடுத்துகிட்டு பேசாமல் இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கீழே பேண்ட் ஃபுல்லாக வாந்தி எடுத்துட்டா. எப்படி போஸ் கொடுக்குறா பாருங்களேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்போம் சிஸ்டர், சிம்பிளாக போட்டாலும் பார்ப்போம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் பார்க்குறாங்களே, நம்ம சேனலில் ஆசைப்பட்டு பார்க்குறாங்க. நான் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர். அதெல்லாம் கமெண்ட்ஸில் இருக்குது, பொய் சொல்லலை நான். ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கேட்கும் போது. மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆக போகுது. நான் வந்து சாப்பாடு வேணான்னு தான் சொன்னேன். அப்படின்னத்தான் வேணாம் நீ சாப்பிட்டுட்டு வேலையை பாரு, அப்புறம் டயர்டாகிடுவேன்
சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வெஜிடபிள் ரைஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சாப்பாடோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓகே தான், ஒரு ஆள் சாப்பிட்லாம். அதில் அப்பளம், வடை, இந்த உருண்டை ஒரு ஸ்வீட் ரெசிபி போல் இருக்குது, அது ஒரு உருண்டை இருந்துச்சு, ஒரு ஊறுகாய், அவ்வளோதான். அப்புறம் சாப்பாடு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம். எப்பயுமே நம்ம வெஜிடேரியனில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். எனக்கு வெஜிடேரியன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். கூட்டு, பொரியல், அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல. பார்க்க பார்த்திங்கன்னா ஹோட்டல் எஃபெக்டில் செட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதில் அந்த முளை கட்டின பயிரெலாம் அவிச்சு வச்சுருந்தாங்க, கத்திரிக்காய், கோஸு, அப்புறம் அந்த மோர் மிளகா இருக்கும்ல அது, அப்பளம், ரசம், சாம்பார், அப்புறம் தயிர் கொஞ்சோண்டு, மோர் கொஞ்சோண்டு, அவ்வளோதான் வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சோறு ஊட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க, அஃப்ரீன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னைக்காச்சும் நம்ம கடகடன்னு வேலை செஞ்சுட்ருப்போம்ல, அப்போ தான் தண்ணி காலியாக போகிறது, சிலிண்டர் காலியாக போகிறது, அந்த மாதிரி சம்பவம்லாம் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே நடக்கும், காமன் தான். அதே மாதிரி தான் இன்றைக்குமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே குடத்தை திறந்து பார்த்தா தண்ணியை காணோம். சரின்னு சொல்லிட்டு அஃப்ரீன் அத்தாவை தண்ணி எடுத்துகிட்டு சொன்னேன். பாவம் வேலையில் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே வண்டி ஓட்ட போயிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். பால், ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு நான் ரோஸ் கலரில் இருக்கும்ல டைகர் எசன்ஸ், அது நினச்சி போட்டேன். இது ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கலர் கிடையாது. நம்ம ஏதாவது ஃபுட் ரெசிபி அந்த ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த பழம் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இனிப்பாக. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இது புளிப்பாக இருக்கும் லைட்டாக, இது நல்ல பழமாக இருந்தனால இனிப்பாக இருந்துச்சு போல் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் போட்டு வச்சிடலாம், சர்பத் போட்டு வச்சுட்டோம், ரோஸ் மில்க் போட்டு வச்சுட்டோம், போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். எப்பயும் வந்துட்டு வெரைட்டியாக ஜூஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஏதாவது ஜூஸ் பண்ணிவிட்டு வடை, நோம்பு கஞ்சி அந்த மாதிரி தான். சரி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துட்டு இஃப்தார் நோம்பு திறக்க போகிறோம்ல, அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் காய்ச்சி தான் பால் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி என்னையுமே அப்படி தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த காய்ச்சின பாலில் ரோஸ் மில்க் போட்டால் அந்த டேஸ்ட் பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால் பச்சை பால்லையே போட்டுறது. கடையிலையும் பார்த்திங்கன்னா இதே டேஸ்ட்டில் தான் இருக்கா, அவங்களும் காய்ச்ச மாட்டாங்க போல இருக்குது என்னைய மாதிரி. அப்புறம் இதில் ஒரு ஜெல்லி மாதிரி போடுவோம்ல, போன நோம்புக்கெலாம் பார்த்துருப்பீங்க. ரோஸ் மில்கில் நடுவில் அந்த ஜெல்லி மாதிரி கட் பண்ணி போடுறதுக்காக இங்கிட்ட அகரகரை ஊற வச்சுருந்தேன் நான் தண்ணியில், அதை இங்கிட்ட சுடு தண்ணியில் போட்டு கரையை விட்டுட்டு அது கரைஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சால்ட்டு போடணும். சால்ட்டுன்ட்டு ஐயோ எல்லாம் சுகர் போடணும். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அகரகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்துட்டு என்ன வளருது பார்த்தீங்களா. நான் கடகடன்னு பேசணும்னு சொல்லிட்டு கடகடன்னு பேசிகிட்டு இருப்பேனா, ஏன்னா இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு சகருக்கு சமைக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையில் கடகடன்னு பேசிகிட்டு இருப்பேன். அதில் அப்படியே கொஞ்சம் உளறிடுறது. அதில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்துட்டு அதே டைகர் எசன்ஸில் ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணோம்னா செட் ஆயிரும். ரோஸ் மில்கில் போடும்போது அது குடிக்க சூப்பராக இருக்கும். ஆனால் அகரகர் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி திக்கு ஜெல்லி இருக்குமா, அது அவ்வளோவா சாப்பிட நல்லா இருக்காது. நல்ல ஜெல்லி இது இருக்கும்ல டெக்ஸ்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். குட்டி மேடம் பாருங்கள் வாந்தி எடுத்து பேண்டெல்லாம் ஊற்றிட்டு உட்காந்துருந்தா. அப்படியே பெட் கவரையும் அப்படியே மாற்றிட்டே நம்ம ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம ஹாலையும் மாப் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலையில் நமக்கு குக் பண்ணுற வேலை இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி அலைஞ்சிட்ருக்கா நம்ம ஆஃப்ரா குட்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே எங்கிட்ட வந்துட்டு கிச்சனில் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கணும். என்னது அதனால் சரி அடிச்சா கோவமாக இருக்கியா, என்கிட்ட பேச மாட்டியா, அம்மா உனக்கு பிடிக்காதா, அடித்தா உனக்கு கோவம் வருமா, தப்பு செஞ்சால் அடிக்கதான் செய்வாங்க, அடிக்கதானே செய்வாங்க, சொல்லு அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, அப்புறம் என்ன இது என்னது துண்டெல்லாம் தோளில் போடுற ஸ்டைலா, சட்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மண்டையாலையும் பாரு. சரி சமைப்போம், டைம் ஆகுதுல்ல. கசம் அம்மா மாலிக் அம்மா எல்லாம் வராங்க நம்ம வீட்டுக்கு நோம்பு திறக்க. சூப்பர்ல, செய்வோமா. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா மெமரி இல்லைன்னு சொல்லிட்டு சேவ் ஆகாமலே விட்டுருச்சு. இப்போ மறுபடியும் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஜெல்லி வந்துட்டு நம்ம செட் பண்ண விட்டுருந்தோம்ல, நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நம்ம இது பண்ணோம்னா தான் ரோஸ் மில்கில் வந்துட்டு போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம சர்பத் செஞ்சோம்ல, அதை விட ரோஸ் மில்க் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரோஸ் மில்க்ல இதை ஆட் பண்ணிட வேண்டியதா. நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் பால் ஜெல்லி செய்வோம்ல, தேங்காய் பால் புட்டிங் என்ன வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாங்க, நம்ம இஷ்டம் தான். அதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கூலிங் ஆகட்டும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல. எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா நடுவில் ஜெல்லி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இப்போல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை நான் ட்ரை பண்ண மாட்டேன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கள அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேங்காயை உடச்சி அதில் தேங்காய் பால் எடுத்து கோகோனட் புட்டிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம கடல் பாசியில் செய்வோம்ல, அந்த ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன், அது நல்லா ஊறிடுச்சு. காலையிலே ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சிட்டோன்னு வைங்களேன், இன்னும் நல்லா பெருசாயிரும். நம்ம பிளான் காலையில் தானே போட்டோம், அதனால் காலையில் தான் ஊற வச்சேனே. திடீர்னு தான் நம்மளாம் பிளான் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். தேங்காயில் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். மீதத்தை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 தேங்காய் பால் எடுப்பேன், தலை தேங்காய் பால். அப்புறம் செகண்ட் டைம் எடுப்போம்ல, அந்த தேங்காய் பால். ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பாலை நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆலியா குட்டி வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க போட்டிருந்த வேலையில் என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தா, எப்படி இருக்கு மாமின்னு சொல்லிட்டு. ஏண்டி அஃப்ரா குட்டிக்கு எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வம்பு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க மாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சுக்கிட்டு இருந்தா. இவளுக்கு 2 பேரும் சேர்ந்தாளுக்குன்னு வைங்களேன், கூட கொஞ்சம் அலப்பறை பண்ணுவாள். எப்படி லுக்குறா வருங்க நம்ம அஃப்ரா குட்டி, கொஞ்சம் டெரராக தான் இருப்பா அஃப்ரா. அப்புறம் தேங்காயை நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட் எடுக்கிறோம்ல, அந்த தேங்காய் பாலுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம திக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பயுமே நோன்பு டைமில் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் கோல்டு தான், குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் நல்லது தான், இருந்தாலும் நம்ம அதில் கடல் பாசி சேர்க்குறோம்ல, அதனால் கொஞ்சம் குளிர்ச்சி. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இவ்வளோ திக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா அது ஒரு ஓரமாக வச்சுட்டு, செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கோம்ல, அதில் தான் நான் கடல் பாசியை போட்டு வேக வைக்க போகிறேன். கடல் பாசி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. நான் அப்பப்போ தான் செஞ்சுக்கிருவேனா, அதனால் ஊற வச்சு போட்டாச்சு. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், நார்மல் சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் நார்மல் சர்க்கரை தான் ஆட் பண்ணேன். அஃபீனா அம்மா தலைக்கு குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நமக்கு ஒரு வேலை மிச்சமாக ஆயிடுச்சு. இது கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் குட் வைப்ஸை ஏற்றிக்கணும்னு சொல்லிட்டு சாம்பிராணி போட்டு வச்சேன். அது என்னமோ அந்த சாம்பிராணி போட்டால் ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்குது. ரொம்பவும் ஆனால் போடக்கூடாது, கோல்டு வருமா, அதனால தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சா, அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னொரு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ தான் அதோட சர்க்கரையோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா இளநீ மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் பாதாமை நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் தேங்காவையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன்ல ஒரு 2 பீஸ் தேங்காய், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னா ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம இஃப்தாருக்கு மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே ரெடி பண்ணுவாங்க. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் பயிரும் நல்லா அவிஞ்சிருச்சு. இன்றைக்கி தாளிக்கலாம், அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. வரும்போதே அண்ணன்கிட்ட கொஞ்சம் மேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மச்சி. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா மேட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்போயுமே நம்ம எதாவது வாங்கினா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை எடுத்து வச்சா தான் மனசாரும்ல, அந்த மாதிரி தான். இதை எங்கிட்ட நான் பார்க்குறதுக்குள்ளே அங்கிட்ட எல்லா ஃபோட்டோ செக்ஷன் இருக்கும்ல, அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு சண்டையை போடுவாளுங்க, என் பக்கத்தில் இவ உட்காரணும், அவள் பக்கத்தில் அவள் உட்காரணுன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அதெல்லாம் முடித்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா, மாவு இருந்துச்சு, அம்மா தொழுதுட்டு இருந்தாங்க. மாவு இருந்துச்சா, தோசை மாவு. இப்போ அவ்வளோ தோசையும் சுடுறது கிடையாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால் அதில் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நான் நாட்டு சர்க்கரை போட்டும் செய்வேன், இன்றைக்கி சர்க்கரை போட்டு தான் செஞ்சேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பின் சால்ட்டு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பணியார கல்லில் ஊற்றி எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே நம்ம பொரித்து எடுக்கலாம். இது செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகும்ல, கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணலான் இருக்கேன். அதனால தான் கேட்குறவங்களுக்கே சிரிப்பாக இருக்கும், நீ எல்லாம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறியாம்மா அப்படின்னு சில பேர் நினப்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபுட்டில் ஆயில் அதிகமாக தான் ஊற்றுவேன். அம்மா வரும்போதே இந்த மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தாய் இருக்கும் போது ஒரு கவலையே இல்லைங்க. என்ன சொல்கிறது, பழமொழிலாம் நிறையா இருக்கும், நம்ம ஏதாவது தப்பான பழமொழி சொல்லிடக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறது, அம்மா இடத்துக்கு யாரும் வர முடியாது, உண்மைதான் அது.
எவ்வளோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க, விட்டுருவோம். அந்த கான்செப்ட்குள்ளே போனால் வேறு ஏதாவது டாபிக் ஆயிரும். அதனால தான் அம்மா வரும்போதே மீனை கழுவிட்டு இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு கையோட கையாக மீனானமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனானம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் தான் மீனான மசாலா இருக்குல்ல, அதனால் வெந்தயம் பெருஞ்சீரகத்தை வெடிக்க போட்டு சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் நல்லா புதுசாக தான் இருந்துச்சு. அதிலே பச்சை மிளகா போட்டுட்டு பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி போட்டேன். வதக்கி விட்டுட்டு தக்காளி 2 தக்காளி அரைச்சி ஊற்றுனேன். கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக வைப்போம், சகருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான். எங்கிட்ட குழிப்பணியாரமும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு நாள் வந்துட்டு லீவ் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அது நோன்பு டைம் வந்தாலே இந்த நோன்பு திறக்க ரெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மனசுக்கும் கொஞ்சம் ஹாப்பியான ஃபீல் இருக்கும். என்ன பண்ணேன், ஆனால் எனக்கு மட்டும் நோன்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எங்கிட்ட மீனானமும் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் நான் ரெடி பண்ணேன். வடை சுடலை. அஃபினத்தா ஒரு 100 ருபீஸ்க்கு வடையும் 50 ரூபாய்க்கு சமோசாவும் வாங்கிட்டு வாங்க. 100 ருபீஸ் 50 ரூபா. எப்படி பார்த்தீங்களா கலந்து பேசுகிறேன்னு. அது 2 மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டாங்க அவங்களும். ஏன்னா வடை சுட்டு சம்டைம்ஸ் நிறைய சுட்டுடுறோமா, வேஸ்ட் ஆகிடுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இவ்வளோ செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு அஃபினாத்தா கூட வேலை செய்கிறவங்களாம் ஈவினிங் நோம்பு கஞ்சி ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த பணியாரம், நோம்பு கஞ்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்டுருவேன். அவங்க நோம்பு திறந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ணனும் வந்துட்டு அவங்க நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னா இன்ஸ்டாமார்ட்டில், அதை அப்படியே கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அஃப்ரீனுக்கு, ஆலியா குட்டிக்கு, அஃப்ரா குட்டிக்கெலாம் அந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப இஷ்டம். ஆனால் புளிப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பழம்னா சாப்பிட்ருவாளுங்க. அதனால் அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு, எனக்கு எல்லாருக்குமே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பழம் தான். இந்த பழம் பேர் எனக்கு அவ்வளோ கூஸ்பெரியா கூஸ்பெரி தான் நினைக்கிறேன், இல்லையா தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா புது டேஸ்ட். நானே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கேனே. அதோட கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு மீனானமும் ரெடி ஆயிடுச்சா, கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணுன்னு வைங்களேன், சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவேன். மாங்காய் இருந்து போட்டிருந்தோன்னு வைங்களேன், அல்டிமேட்டாக இருந்திருக்கும். மாங்காய் இல்லை, புது மீனாக இருந்ததுனால மீனானமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இல்லை சகரூட் சாப்பாடு பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம செட் பண்ண வச்சுருந்தோம்ல ஜெல்லி, அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி நம்ம இளநீ சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. வாயில் வச்சோடனே கரைஞ்சி போச்சு. டபுள் கலரில் இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நான் அந்த தலை தேங்காய் பாலில் அந்த மாதிரி செஞ்சுட்டு மேலே அந்த திக்கான தேங்காய் பால் லேயர் ஊற்றுவேன். அந்த மாதிரி ஊற்றும் போது இந்த மாதிரி டபுள் லேயராக வருமா, நல்லாயிருக்கும். கடையிலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த விட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அஃப்ரீனத்தா. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக நோன்பு திறந்தோம். என்ன சொல்ல, என் நாத்தனார்லாம் இங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் கூப்பிட்ருப்பேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நோன்பு திறக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. அவங்க தூரமாக இருக்கிறதுனால கூப்பிட முடியலை. இன்ஷா அல்லாஹ் அல்லா நாள்னா ஒரு நாள் நாங்கள் நோம்பில் ஊரில் கம்பத்தில் இருந்து எல்லோரும் கூப்பிட்டு திறக்கிற நாளும் வரும். என்ன சொல்கிறது, நம்ம ஒர்க்குக்காக தான் இந்த ஊரில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே ஒரு டைமுன்னு ஒன்று வரும். அல்லாஹ் வந்துட்டு நம்ம நிறைய அல்லாட்ட துவா கேட்போம். அல்லாஹ் வந்துட்டு அதே மாதிரி நிறைவேற்றுவான்னு நம்புகிறேன். இங்கிட்டு ஃபஸ்ட்டு நோம்பு திறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியும் ஆலியா அம்மாவும் தான். ஃபஸ்ட்டு நோம்பு திறந்து முடிச்சுட்டாங்க. அஃப்ரீன் அம்மா டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. சின்ன பிள்ளை தானே, அம்மா மணி ஆயிடுச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக வைக்கிறா. லீவ் டைமில் மட்டும்தான் வைப்பா மோஸ்ட்லி. இந்த டைம் ஃபுல்லாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. எல்லாம் தான் லேசாக்கணும். அவ்வளோதான். மீனானமும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அடுப்பில் உலைய போட்டுட்டு கேரட்டு பீன்ஸ் முட்டை போட்டு கிண்டிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டோட சகர் சாப்பாடு பார்த்திங்கன்னா இதுதான். டீயை குடிச்சு முடிச்சுட்டு சிறப்பாக இந்த டேவை முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.